ஜனவரி 26ஆம் தேதி இந்தியர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். ஏன்? அன்றுதான் நம் நாட்டின் குடியரசு தினம். நாட்டு மக்கள் அனைவரும் குடியரசு தின நாள் ஏன் கொண்டாடுகிறோம்? ஏன் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான வரலாறு என்ன என்பது குறித்து உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த காரணத்தினால் அவற்றை பற்றி பெரிதாக பேசப் போவதில்லை. மாறாக நாம் குடியரசான நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நம் நாடு பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், பொருளாதார வீழ்ச்சி, சகோதர நாடுகளின் துரோகம், நம் நாட்டு போதையை சொந்தம் கொண்டாட நினைக்கும் சீனா, இப்படி எங்கு திரும்பினாலும் வேதனைகளை பெற்றும் இன்று உலக நாடுகள் வாயடைத்து பார்க்கக்கூடிய இடத்திலும் உலக நாடுகளின் தலையீடுகளில் இந்தியாவின் பார்வை யார் பக்கம் உள்ளது என்று நினைக்க வைத்ததற்கும் நம்முடைய அசுர வளர்ச்சியை தவிர வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? இந்த அசுர வளர்ச்சி அடைய நம் நாடு பட்ட பாடுகளை துவக்கிறது இந்த தொகுப்பு. ஒரு மனிதனுடைய வெற்றிகளை பற்றி பேசும்பொழுது மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் அதே வெற்றிகளை பெறுவதற்கு அவன் எவ்வளவு தியாகங்களையும் வேதனைகளையும் அடைந்திருப்பான் என்று நினைக்கும் பொழுது அந்த மனிதன் மீது மதிப்பும் மரியாதையும் வரும். இப்பொழுது வருகிறது அந்த மதிப்பும் மரியாதையும் நம் தேச தலைவர்கள் நினைக்கும் பொழுது. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா இறுதியாக பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்றது. ஆனாலும் இந்த சுதந்திரம் இந்தியாவுக்கு ஒரு குடியரசு அந்தஸ்தை வழங்கவில்லை. சுமார் 200 வருடமாக போராடி சுதந்திரத்தை பெற்றாலும் நாட்டிற்கான ஒரு முழுமையான அரசியலமைப்பு இல்லாமல் இருந்தது. அப்போது இந்திய பிரிட்டிஷ் காமன்வெல்த்தின் டொமினியாகவும் தலைவராகவும் கிங் ஜார்ஜ் இருந்தார். அந்த நேரத்தில் நம் இந்தியாவிற்கான ஒரு முழுமையான அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்கிற அவசியம் இருந்ததால் 1946ஆம் ஆண்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையிலான குழு இந்திய அரசியலமைப்பை வரைவு செய்தது. சுமார் 3 ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பிறகு 1949 நவம்பர் 26 அன்று அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு 2 மாதங்கள் கழித்து 1950 ஜனவரி 26 அன்று இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அன்றுதான் இந்தியா ஒரு முழுமையான குடியரசு நாடாக மாறியது. அரசியலமைப்பு சபை டிசம்பர் 9, 1946 அன்று தொடங்கியது. இதில் 9 பெண்கள் உட்பட 207 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த அரசியலமைப்பு சபைக்கு இந்திய அரசியலமைப்பை உருவாக்க ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஆனது. மேலும் ஒரு குறிப்பு, அரசியலமைப்பின் ஆரம்ப பதிப்பை உருவாக்கவே இவர்கள் 114 நாட்களுக்கு மேல் செலவழித்தனர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையிலான இந்த வரைவுக்குழு இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்குவதே முக்கிய பணியாக இருந்தது. நமது அரசியலமைப்பு அவ்வளவு எளிதாக உருவாக்கப்படவில்லை. இந்த குழு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி விவாதிக்கும் போது கிட்டத்தட்ட 7600 திருத்தங்களை முன்வைத்தது மட்டுமல்லாமல் சுமார் 2400 திருத்தங்களையும் நீக்கியது. இந்த கூட்டத்தின் கடைசி அமர்வு நவம்பர் 26, 1949 அன்று முடிவடைந்தது. அப்போதுதான் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் 2 மாதங்கள் கழித்தே, அதாவது ஜனவரி 26, 1950 284 உறுப்பினர்களின் கையொப்பத்தை தொடர்ந்து இது நடைமுறைக்கு வந்தது. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உலகத்தில் உள்ள எல்லா அரசியல் சாசனங்களை விடவும் இந்தியாவின் அரசியலமைப்பு மிகப்பெரியது. 2 மாதங்கள் கழித்து நடைமுறைக்கு வர காரணம் என்ன? 1930 இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய சுதந்திர பிரகடனத்தை அறிவித்த நாள் என்பதால் ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட முடிவு செஞ்சாங்க. காங்கிரசின் பூர்ண சுவராஜ் தீர்மானம் இந்த நாளில் அறிவிக்கப்பட்டதன் விளைவாகவே இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதாவது ஜனவரி 26. காங்கிரசின் பூர்ண சுவராஜ் தீர்மானம் ஆங்கிலேய காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவிலான நாடு தழுவிய அரசியல் இயக்கத்தின் தொடக்கமாகவும் அமைந்தது என்பதால் தான் இந்த தேதி குறிப்பிட்டாங்க. சரிப்பா, தன்னாட்சி பெற்றாச்சு, இனிமே எல்லாம் வெற்றி தானே அப்படின்னா இல்ல, இனிமே தான் ஆரம்பிக்குது. இந்தியா விடுதலைக்கு பிறகான ஆண்டுகளில் பெரும் முன்னேற்றத்தை கண்டதை காட்டிலும் பலவிதமான சிக்கலை தான் சந்தித்தது. முதலில் 2, 3, 5 ஆண்டு திட்டங்கள் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போனாலும் அடுத்து வந்து 5 ஆண்டு திட்டங்கள் தொடர் தோல்விகளை சந்தித்தது. பிறகு தொழிலிலும் வேளாண்மை துறையிலும் வென்று காட்டியது தான் நினைத்தது போலவே. அது மட்டுமல்லாமல் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகவும் மாறியது. எஸ், இனிமேல் ஏறுமுகம்தான் என்று நினைத்தால் அதுவும் கிடையாது. சமய சார்பும் வன்முறையும் சாதி கொடுமைகளும் சமூக பிரச்சனைகளுமாக இப்படி வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருந்தது. மறுபுறம் நக்சலைட்டுகளும் தீவிரவாதமும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பிரிவினை போராட்டங்களும் நடந்து கொண்டுதான் இருந்தன. சரி, இதோட பிரச்சனை முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் சீனா
அவங்க பார்க்குற பகுதி எல்லாமே என்னுடையது என்று கூறி முடிவிறா எல்லை பிரச்சனையால் சீனாவோட 1962 ஒரு போர் வருது. இந்த பக்கம் நம் சகோதர நாடான பாகிஸ்தானோட 1947, 1965, 1971, 1999 இந்த ஆண்டுகள் எல்லாரும் இவங்களோட போர் வந்துட்டு இருக்கு. அப்பொழுதுதான் இந்தியா சுதாரிக்க தொடங்கியது. 1950களிலிருந்து 1980கள் வரை இந்தியா சோசலிசம் மற்றும் சோசலிச கொள்கைகளை கடைபிடித்து வந்த நம் நாடு ஒரு அணு ஆயுத நாடாக மாறுகிறது. தனது முதல் அணு ஆயுத சோதனையை 1974 தொடர்ந்து 5 சோதனைகளை 1998 நடத்தியது. 1991 முதல் மேற்கொள்ளப்பட்ட குறிப்பிடத்தக்க பொறியியல் சீர்திருத்தங்கள் இந்தியாவை உலகின் மிக விரிவாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக ஆக்கியுள்ளது. இதனால் உலக அரங்கில் இந்தியாவின் வீழ்ச்சி சும்மா அதிரிபதியாக வளர்ச்சி அடைந்தது. எனினும் 2012 பின்னர் இந்தியா பெருமளவு பொருளாதார வீழ்ச்சிகளையும் விலைவாசி உயர்வு பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டுதான் வந்தது. இருந்தாலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியிலும் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதைத் தொடர்ந்து கல்விகளிலும் விளையாட்டுகளிலும் நாகரிகங்களிலும் பொருளாதாரங்களிலும் ஏற்றுமதிகளிலும் வேளாண்மைகளிலும் என தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டுதான் வருகிறோம். அப்படிப்பட்ட இந்தியாவை மறந்துவிட்டு உலக நாடுகள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. காரணம், உலகில் 4வது வலிமையான இராணுவத்தையும் உலகில் அதிகமான இளைஞர்களையும் கொண்ட நாட்டை யாராலும் மறக்க முடியுமா என்ன? இவ்வளவு வளர்ச்சிக்கும் காரணம் குடியரசு. குடியரசிற்கு காரணம் அரசியல் அமைப்பு. அந்த அரசியல் அமைப்பிற்கு காரணம் அரசியலமைப்பு சிற்பி அண்ணல் அம்பேத்கரும் நம் நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்களுமே காரணம். டிஎன்சியின் சார்பாக அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ்.